சிந்தனை தளம் நேயர்களுக்கு வணக்கம். ஆசீர்வாத் சினிமாஸ், ஸ்ரீ கோகுலம் மூவிஸ், லைகா ப்ரொடக்ஷன்ஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து தயாரித்து முரளி கோபியுடைய கதை திரைக்கதையில் பிரபல மலையாள நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் இயக்கத்தில் மோகன்லால் நடித்து சமீபத்தில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன எம்புரான் L2 அப்படிங்கிற படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எம்புரான் படம் பார்த்தீங்கன்னா L2, அதாவது லூசிஃபயர் படத்தினுடைய பாகம் 2 இந்த படம். இந்த படத்தினுடைய விமர்சனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி இதனுடைய கேஸ்ட் அண்ட் க்ரூவை நம்ம குயிக்காக பார்த்துடலாம். இந்த படத்தில் மோகன்லாலோடு சேர்ந்து மஞ்சு வாரியார், பிருத்திவிராஜ் சுகுமாரன், சுராஜ் வெஞ்சரமுடு, தொவினோ தாமஸ், ஃபாசில், கிஷோர் இன்னும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபி சுஜித் வாசுதேவன், மியூசிக் தீபக் தேவ், எடிட்டர் அகிலேஷ் மோகன். இந்த படத்தினுடைய கதை பார்த்திங்கன்னா லூசிஃபயர் பார்ட் 1ல் PK ராமதாஸ் அப்படிங்கிறவரோட மகனான ஜதின் ராமதாஸை கேரளா மாநிலத்துக்கு முதலமைச்சராக ஆக்கியிருப்பார் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அப்படிங்கிற மோகன்லால். இவர் எங்கே போயிருப்பாருன்னு யாருக்குமே தெரியாது. அதை தொடர்ந்து இந்த படத்துலையும் அதே ஜதின் ராமதாஸ் தான் முதல்வராக இருக்கிறாரு. 5 வருஷம் அந்த டேர்ன் முடிய போகுது. மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி, எல்லாமே ஊழலில் தெளிச்சிருக்காங்க. எப்படியாவது இந்த கட்சியும் ஆட்சியும் காப்பாற்றணும் அப்படின்னா அடுத்து ஒரு மதவாத கட்சியோடு சேர்ந்து தான் நம்ம எலெக்ஷனை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொவினோ தாமஸ் என்ன பண்ணுறாரு, பஜ்ரங் பாபா அப்படிங்கிறவர் நார்த் இந்தியாவில் இருக்கிறாரு. அவரோட கட்சியோடு சேர்ந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. இது கட்சியில் இருக்கிற யாருக்குமே பிடிக்கல. இந்த விஷயம் எப்படியாவது ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அப்படிங்கிற மோகன்லாலுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சில பேர் காய் நகர்த்துறாங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலே சொல்லிடுறாங்க, இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறத ஒரு 2 கூட்டம், அதாவது KA நெக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் பார்த்திங்கன்னா இந்த டானுக்கெல்லாம் டான், பெரியாள். அவரால் தான் இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இயங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அவருக்கு ஆப்போசிட்டாக சைனாவில் ஒருத்தர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுவும் சொல்கிறாங்க. ஆனால் படத்தில் அதை 3rd பார்ட்டுக்கு உண்டான லீடாக வச்சுட்டாங்க. ஆனால் அந்த குரேஷி ஆப்ரஹாம் தான் ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அப்படிங்கிற மோகன்லால். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவர் போட்டு கொடுத்த வழியில் தான் இந்த ஜதின் ராமதாஸ் IUF கட்சியை நடத்துகிறவர் பயணம் பண்ணிட்டு இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு, இதே சமயம் யாரோ போட்டு கொடுத்த பாதையில் நாம் ஏன் பயணிக்கணும், நாம் வேறொரு பாதையை தேடி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பஜ்ரங் பாபாவோட கூட்டு சேர்றார். ஸோ இந்த விஷயம் மோகன்லாலுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதாங்க மீதி கதை. சரி, இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸ் நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலமே சினிமாட்டோகிராஃபி தான். சுஜித் வாசுதேவன் நல்லா பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதுவும் சில சீன்ஸ் இருக்குது. இந்த ஈராக்கில் ஒரு பழைய சர்ச்சில் நடக்கிற மாதிரியான ஒரு சண்டை காட்சி இருக்குங்க. அதை படத்தினுடைய ஆரம்பத்திலேயே காட்டுவாங்க. அப்போது அந்த ஸ்டேஜிங் பண்ண விதமாகட்டும், கேமரா மூமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பக்காவாக இருக்கும். நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக இருக்கும். அதே மாதிரி 3 சாப்பர் வருங்க. அந்த காட்சி ஆகட்டும், அதை பிரமாதமாக ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்புறம் VFXும் பாராட்டணும். சினிமாட்டோகிராஃபியோடு சேர்ந்து எந்த இடத்துலையுமே இது VFX அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நல்லா பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அப்புறம் மஞ்சு வாரியரோட நடிப்பு, செகண்ட் ஹாஃபில் ஒரு சீன் IUF அலுவலகத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு சீனை நல்லா பிரமாதப்படுத்தியிருப்பாங்க. நல்ல அருமையான நடிப்பு. சரி, இவ்வளோ தான் இந்த படத்தினுடைய பாசிட்டிவ்ஸா அப்படின்னா இவ்வளோ தாங்க இருக்குது. மைனஸ் நெகட்டிவ்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய கதை. இந்த கதை பார்த்திங்கன்னா எல்லாம் செலவழிக்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. 1990 இருந்து கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இந்த கதை தமிழ்லையும் சரி தெலுங்குலையும் சரி நிறைய நம்ம பார்த்தாச்சு. இந்த படத்துக்கு எழுதின ஸ்க்ரீன் பிளே முதல் பாதியில் 1 hour இவங்க கதையை செட் பண்ணுறதுக்கே டைம் வீணாக போயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே போகுது, ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் தான் போகுது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கானா, செகண்ட் ஹாஃபும் அப்படி தான் இருக்குது. ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு ஹைப் மொமெண்ட் ஒரு 2 இடத்துல தான் அங்கே இருக்குது. மற்றபடி நீங்கள் யூகிச்சிடலாம் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது நீங்கள் கொட்டாய் விட்டே பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு திரைக்கதை தான். மோகன்லால் உடைய நடிப்பு, இங்கே மோகன்லால் என்ன மாதிரியான ஆக்டர், ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டருங்க அவர். மோகன்லாலுக்குன்னு பார்த்தீங்கன்னா சில ஹை ஃப்ரேம் ஷாட்ஸ், அதாவது அப்படியே ஸ்லோ மோஷனில் நடந்து வர்ற மாதிரி சில காட்சிகள். அதே மாதிரி அவருடைய காட்சி முடிக்கிறப்போ அப்படியே அவர் போய் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பார்வையாளர்கள் பார்க்குற மாதிரியான காட்சி இதுதாங்க அதிகமாக இருக்குது. சில இடத்துல ஒரு பார்வை க்ளோஸ்அப்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அவர் முறைக்கிறது உண்மையாலுமே த மேன்லி மேன் அப்படின்னா மோகன்லாலை கண்டிப்பாக சொல்லலாம். அதெல்லாம் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் எல்லா சீன்ஸ்லேயும் ஒரே மாதிரி அவரை நடக்க விட்டு ஒரே மாடுலேஷனில் பேச விடுறது, அதாவது ஒரு உலகத்துக்கே ஒரு டானாக இருக்கலாங்க. அது ஆனால் எப்போ பார்த்தாலுமே ஒரு இறுக்கமான முகத்திலேயாவாக இருப்பார்.
கிட்டத்தட்ட அப்படியே தான் காட்டுறாங்க. அவர் வர்றதே கொஞ்சம் தான். நல்ல நடிகர் கிடைத்தும் அவரை சரியாக பயன்படுத்தாதது டைரக்டரோட மிஸ்டேக் தாங்க. மோகன்லால் மேலே குறை கிடையாது. மோகன்லாலுடைய தீவிரமான ரசிகன் நான். எனக்கே என்னடா அது இவர் இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு ஒரு ஃபீல் தான் எனக்கு. அடுத்து கேரக்டர் ஸ்கெட்ச் தாங்க. யாருக்குமே சரியாகவே எழுதலை. டொவினோ தாமஸ் ஓரளவு தான் கொடுத்துருக்காங்க அவருக்கும் கேரக்டர். கிஷோர் அவர் ஐபி ஆஃபீஸராக வராரு. அவர் உண்மையாலுமே ஐபி ஆஃபீஸர் தானா இல்லை இந்த மதவாத கட்சியோட அவர் லிங்கில் இருக்கிறாரா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இல்லை இந்த ஐயூஎஃப் கட்சியோட இருக்கிறாரா ஒன்றுமே புரியல. அவருடைய கேரக்டர் ஸ்கெட்சை ரொம்ப குழப்பமாக தான் எழுதியிருக்காங்க. அப்புறம் அபிமன்யு சிங் அவர் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் ஆரம்பத்தில் அந்த இஸ்லாமியர் குடும்பத்தை கொலை பண்ணுறவராக காட்டுவாங்க இல்லையா, ரொம்ப க்ளோரிஃபை பண்ணி சரியான வில்லனிவன் அப்படின்னு காட்டிடுறாங்க. நாமளும் சரி அவன் வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு சம்பவம் பெருசாக இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். கடைசியில் வந்து சொத்தையாக அடி வாங்கி அவர் கொல்லுவாங்க பாருங்க. நம்புற மாதிரியாங்க இருக்கு. லேடி ஏஜென்ட்டாக ஒருத்தங்க வருவாங்க. அந்த ஏஜென்ட் தலைமை தாங்கிட்டு போகிறவர் அந்த ஆர்மி குரூப்புக்கு அந்த மாதிரி காட்டிட்டு அவங்க எப்படி தெரியுமா நடப்பாங்க, கேட் வாக்கில் நடக்கிற மாதிரி நடப்பாங்க. அதாவது ரேம்பில் நடப்பாங்க இல்லையா, கேட் வாக் அந்த மாதிரி தான் இருக்கும். இவங்க என்ன ஆர்மி ஆஃபீஸரா இல்லை ரேம்ப் வாக் பண்ணுற மாடலா என்ன இது? அவங்ககிட்டையும் சரியான உடல் மொழி வாங்கலை. நீங்கள் ஸ்டைலாக நடங்க போதும், ஃபாரின் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சி ஃபீல் பண்ணி எடுத்துட்டாங்க. ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு படம் எடுக்கணும்னா கேமரா ஒர்க் ஒன்று மட்டும் போதும், மற்றபடி இவங்க நடக்கிறவங்களாம் கேட் வாக் பண்ணால் இது ஒரு ஃபாரின் மூவி அப்படின்னு நினச்சி எடுத்துட்டாங்க போல இருக்குது. யாரோ தவறாக கைட் பண்ணியிருக்காங்க பிருத்திவிராஜ் சுகுமாரனை. அதெல்லாம் ஒட்டவே இல்லை. நிறைய சீனில் அந்த லேடி நடந்தாலே தியேட்டர்லலாம் சிரிக்கிறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க சீரியஸாக நடந்து வரப்போ தியேட்டர்லலாம் சிரிக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் ஒரு 20 நிமிஷங்க வடநாட்டு கலவரம்னு சொன்னாலையா, அதை எப்படி காட்டியிருக்காங்க அப்படின்னா உண்மையிலுமே அவங்க குஜராத்தில் நடந்த அந்த கோத்ரா ரயில் சம்பவம் இருக்கு இல்லையா, அதை தான் காட்டியிருக்காங்க. அந்த பிரச்சனையை 2 மதத்து மக்கள் ஹிந்துக்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் அதை மறக்கணும்னு நினச்சி வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் இவங்க இந்த சினிமா மைலேஜுக்காக எப்படியாவது பணம் பண்ணி வயிறு வளர்த்தே ஆகணுங்கிறதுக்காக அந்த சீனை எப்படி தெரியுமா பண்ணியிருக்காங்க. நான் யாரையும் குறை சொல்லலைங்க, யாரையும் கம்மியாக இட போடலை. இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த அரசியலில் பண்ணுவாங்க இல்லையா, சிறுபான்மையரை வைத்து விளையாடுறாங்க இல்லையா, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பாணியில் அந்த சிறுபான்மையின மக்கள் இஸ்லாமியர்களை ஒரு விக்டிம் கார்டு மாதிரியும் பயன்படுத்திக்கிட்டு ஹிந்துக்களை ஒரு எல்லாத்தையும் காட்டலை. அதான் சொன்னேனே, ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு 4 பேர் அவங்க அடைக்கலை கொடுக்குற மாதிரி காட்டிட்டு மீதி எல்லாமே ஒரு கட்சியை சார்ந்தவர்கள். இவங்க எந்த கட்சியை குறிப்பிடுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அந்த ஆட்கள் ரொம்ப கோரமான முறையில் அவங்களாம் அக்யூஸ்ட் அந்த மாதிரி காட்டி வில்லன்கள் மாதிரி குளோரிஃபை பண்ணி காட்டி, ஏன் வில்லன்கள் மாதிரி பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு இவங்க காட்சி வச்சுருக்காங்க. ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணுறாங்க, ரொம்ப ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள். அதுவும் ஒரு கர்ப்பிணி பெண்ணை வன்புணர்வு செய்து கொள்கிற மாதிரியான காட்சி. அந்த கர்ப்பிணி பார்த்தீங்கன்னா நிறைமாத கர்ப்பிணி அந்த பெண். இதெல்லாம் ரொம்ப மோசமான செயல். இதெல்லாம் எப்படி இந்த சீன்ஸுக்கு சென்சார் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியலை. மிகவும் கண்டிக்க வேண்டிய விஷயம். நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த 2 மதத்தினர்கள் ஹிந்துக்களாகட்டும் இஸ்லாமியர்களாகட்டும் இந்த 2ல் யாரோ சிலர் செய்த செயலுக்கு ஒட்டுமொத்தமான ஆட்களையும் நம்ம எதிர்ப்பது அப்படிங்கிறது தவறான செயல். இது கண்டிக்க வேண்டிய செயல். ஆனால் இதை படத்தில் வேற மாதிரி காட்டி ஏன் இந்த பிரிவினையை மேலும் தூண்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. நிச்சயமாக இது பிரிவினைவாதத்தை நோக்கி தான் போகும். இந்த படத்துக்கு இந்த சீனுக்கு எப்படி சென்சார் அனுமதி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அதில் ஒரு பையன் தப்பிச்சிடுவான். அவர் தான் பழி வாங்குவார். அந்த பையனை பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு தீவிரவாத குரூப்பு அழைச்சின்னு போயிடுவாங்க. போயிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, சாப்பாடெல்லாம் போட்டுகிட்டே இருப்பாங்க, நல்லவங்க வயிறார சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் சிறுவர்கள்லாம் இருப்பாங்க. அதில் இந்த பையனும் ஒருத்தன். அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ நடுவில் கேட்பாங்க, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அந்த பசங்களாம் புரியாமல் இருக்கிறப்ப ஹிந்துஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த பாகிஸ்தான் தீவிரவாதி அந்த மாதிரி சொல்கிறாருன்னு வைங்க. இந்த மற்ற பசங்கள்லாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி ஆமோதிச்சு சொல்லுவாங்க. இந்த பையன் மட்டும் என்ன பண்ணால், ஏன்னா இவன் இந்தியாவை சேர்ந்தவன் இல்லையா, அவன் அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்கிற மாதிரி காட்டுவாங்க. பண்ண மாட்டான்னா அவன் முன்னாடி டைரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். அவன் அப்படியே முடிச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். மறுபடியும் ஹிந்துஸ்தான் தான் காரணம்னு சொல்லி மேலே துப்பாக்கியால் சுட்டுட்ருப்பார் அந்த ஆள். அப்போ அந்த பையன் பார்த்துட்டு அதுக்கு ஹிந்துஸ்தான் காரணம் இல்லை அப்படிங்கிறது எப்படி சொல்கிறதுன்னு தவிப்பான். அதெல்லாம் எனக்கு புரியுது. டைரக்டர் அப்படியே வச்சுருந்தாருன்னா நல்லது, ஓகேவா, அது புரியுது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு காட்சியிலையோ இல்லை 20 வருஷம் கழித்து பழி வாங்க வந்தார் இல்லையா, அந்த காட்சியிலையாவது அவர் சொல்லியிருக்க வேணாமா,
இல்லை, ஏன்னா அந்த பஜ்ரங் பாபாவை தானே அவர் கடைசியில் அடித்து துவைக்கிறாரு. அப்போ கூட அவர் சொல்லியிருக்க மாட்டார், இல்லை அந்த பிரச்சனைக்கு என்னுடைய தேசம் காரணம் அல்ல, ஹிந்துஸ்தான் காரணம் அல்ல. எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது சொல்லியிருக்க வேண்டாமா? ஏன் அதை வைக்கல டைரக்டர்? அதே மாதிரி அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸை சொல்லணும். கிளைமேக்ஸில் அந்த ஹீரோவை மோகன்லாலும் சரி இன்னொருத்தரும் சேர்ந்து அடித்து பொழப்பாங்க. அந்த ஃபைட்டிங் சீக்வன்ஸில் எப்படிங்க இருக்கணும்? கிளைமேக்ஸில் ஒரு க்ளோரிஃபை பண்ணி காட்டின வில்லனை எப்படி சம்பவம் செய்யணும்? எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த தென்காசி பட்டணம்னு ஒரு காமெடி படம் வந்தது. அதில் மலையாளத்தில் சுரேஷ் கோபியும் லாலும் நடிச்சிருப்பாங்க, தமிழில் நெப்போலியனும் சரத்குமாரும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்கணுமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து எங்கேயுமே ஒரு புதுமையாக இருக்காது, ரொம்ப ஹைடெக்காகவும் இருக்காது. ஏடா இந்த சண்டைக்காடா இவ்வளோ செலவு பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆகிப்போச்சு. அதுவும் அந்த சண்டைலாம் தயவுசெய்து யாராவது நிறுத்த சொல்லுங்கடான்னு சொல்லுவாங்களே சுதாகர், கோபி, கிட்டத்தட்ட அந்த ஃபைட் அந்த மாதிரி தான் இருந்தது. ஓவராலாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, நம்ம பல இயக்குநர்கள் எப்படியாவது ஹாலிவுட் தரத்தில் நம்ம ஒரு படத்தை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கனவுல இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தும் அதை கோட்டை விட்டால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான படம் தாங்க இது. இன்னும் சொல்லப்போனால் ஆஃப்டர் கேஜிஎஃப், இந்த கேஜிஎஃப் படம் வந்தது யார் பார்த்தாலும் எப்படியாவது அந்த கேஜிஎஃப் மாதிரியே நம்ம படத்தை எடுத்துடணும், இல்லை அதை தாண்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்போடு தான் இருக்காங்க. வாழ்த்துக்கள். ஆனால் பாருங்கள், கேஜிஎஃப் அப்படிங்கிறது அந்த இயக்குனர் ரொம்ப டெய்லர் மேடாக பண்ணியிருப்பாங்க. அந்த ஹீரோவுக்காகவே அந்த கதையை வடிவமைச்சு, அந்த ஹீரோவுக்காகவே சில விஷயங்கள், அது மட்டும் இல்லை அந்த கதைக்கு என்ன தேவையோ அவர் எந்த பாணியில் கொடுக்கணும், என்ன மாதிரிலாம் சினிமாட்டோகிராஃபி இருக்கணும், எந்த மாதிரி கலர் டோன் யூஸ் பண்ணணும்னு எல்லாமே பார்த்து செஞ்சது. அதனாலேயே அந்த படம் ஹிட் ஆச்சு. கதையும் இருந்தது, திரைக்கதையும் அதே மாதிரி அமைச்சிருந்தாங்க. ஏதோ பார்த்து சூடு போட்டுக்கிட்ட பூனை மாதிரி இந்த படம் கிட்டத்தட்ட அதே மாதிரி நிறைய பில்டப் சீன்ஸு, நிறைய ஹைப்பான காட்சிகள். ஸோ இப்போ தான் தெரியுது எல்லாருமே இன்னும் அந்த கேஜிஎஃப் ஹேங் ஓவர்லேருந்து வெளியில் வரலை. சிம்பிளாக இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, ரொம்ப டூ மச்சாக ஹைப் பண்ணப்பட்ட படம், ஆனால் உள்ள ஒன்றுமே கிடையாது. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த 15 to 20 நிமிஷம் இந்த வட மாநிலத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கோர வன்முறை காட்சின்னு சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நிச்சயமாக மனசை பாதிப்படைய செய்யும். அந்த மாதிரியான ஒரு காட்சி தான். இதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிந்தனைக்களம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றியுடன் ஹரிராவ்.